உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்திய நாட்டின் திருத்தூதரான புனித தோமையாரின் பெருவிழா மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்திய தேசத்திற்கு நற்செய்தியை கொண்டு வந்த பெருமை இவரை சாரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் எட்டி பார்க்காத ஒரு சூழ்நிலையில் மொழி தெரியாமல் வழி தெரியாமல் ஆண்டவருடைய அழைத்தலுக்கு செவி கொடுத்து நம்மிடையே வந்து விசுவாசத்தை பரப்பியவர் புனித தோமையார். அவரை இந்திய நாட்டிற்கே திருத்தூதராக கொண்டாடுகிறோம். நம்முடைய ஊருக்கு பாதுகாவலராக கொண்டாடுகிறோம். அவர் அருளையும் ஆசிரியரையும் தொடர்ந்து திருக்குறளில் செவிப்போம். இந்த திருக்குறளிலே மரித்த பெரியநாயக சாமி, ஞான சௌந்தரி, வேலியம்மாள், வெண்ணதர், ஆக்னஸ் ஆண்மையை காட்சிக்காகவும், சூசையரார் ஜூலியில் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், புதிய வீட்டை கட்டி முடிக்க வர வேண்டியும், தாஸ் ஆரோக்கியமேரி, துரைசாமி, சந்தனமேரி, பொன்ராஜ், செல்லம்மாள், அருள்ராஜ், மாசில்லா குழந்தை ஆண்நடை பார்வைக்காகவும் மற்றும் மார்டின் சகாயராணி குடும்பத்திற்கு தோமையார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நிச்சயம்மாள், லோகசாமி, ஆரோக்கிய சாகர் குடும்பத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், ஞானம், மரியம்மாள், சந்தோஷம், பிச்சை குடும்பத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், நமது சொந்த தேவைகளுக்காகவும், ஊரின் வளர்ச்சிக்காகவும், அகில உலக திருச்சபைக்காகவும், உலக அமைதிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பதியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமையார் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்றுக்கொண்டு அவர் திருவடியில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஈசாக்கு ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைத்திருவசனங்கள் 1-4, 19. அதிகாரம் 24, இறைத்திருவசனங்கள் மீண்டும் 1-8, 63-67 முடிய. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டில் உள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகே மக்கேபெலா நிலத்தில் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கி இருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிலேயே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரின் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு முன்
தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பேர்லகாய் என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேவு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்ணை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் தம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தான் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் சென்று தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபெக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வுக்கு
ஆண்டவரே நீரே என்னை மயக்கி வைத்தீர். நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன். Alleluia, 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 alleluia. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி வசூலிப்பவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயுற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாடத்தோட எல்லாம் பாடலாம். அதெல்லாம் பண்ணணும். என்ன விஷயம் மைக்கெல்லாம் தெய்வமாக கொண்டோ பாடுங்க. கர்த்தரை தெய்வமாகக் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, அவரையே ஆதரவாய்க் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை, நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே,
வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால். பெருமையானதை முன்னறிந்ததால். தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. தேடி வந்த என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசைப்பட்டும் இரவு முழுவதும் பிரயாசைப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ. அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போவதில்லை. நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட. வாழ்க்கையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாழ்க்கையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. போகும் வழியெல்லாம் உறவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ. அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போவதில்லை. நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. சேர்ந்து பாடுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.
அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் வருஷம் இழைச்சி போயிட்டே வருது. எனக்கு தெரியும். போன வருஷம் ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் முக்கால் இதெல்லாம் இருக்கும். பரவாயில்ல. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். சோமியார் திருவிழா கூட்டமே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பூசை தான் நான் வச்சிடலாம். வீடு வீடாக சவுல் மாதிரி ஆண்குறி பூஜை இருக்குது அவசியமா சொல்லிதான் பரவாயில்ல. இருந்தாலும் சோமையார் இந்திய நாட்டின் பெருக்குதல் முதல் சோமையார் வந்தது கிபி 52ஆம் வருஷம். இந்த கேரளாவில் இறங்குறார். கொடுங்காலூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊர் தான் இறங்கினாரு. அநேகமாக அந்த பக்கம் வந்துருக்கோம். ஏன்னா அந்த அப்பெல்லாம் பஸ்ஸு வசதியெல்லாம் கிடையாது. பாதை எல்லாம் தேடி பார்க்கலாம். குதிரை தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அதனால இந்த சுற்றி இப்படி வந்திருக்கோம். வந்து மெட்ராஸ் வருவார். போகிற போல் நாகப்பட்டினம் நான் பார்த்து இருந்திருக்கணும். அப்போ இங்கே இறங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த நாகப்பட்டினம் பெரிய வரலாறு, 1000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 1100களிலே இங்கிருந்து நெல் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு. அங்கே போக்குவரத்து இருந்திருக்கு. 1600 8000 கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ சவேரியார் வந்திருக்காரு, சோமியார் வந்திருக்கிறாரு, அருளானந்தர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. இவ்வளோ இருந்தும் மக்கள் பெருசா விசுவாசத்தில் வளர்ந்த மாதிரி தெரியும். உண்மையா இல்லையா? வழக்கம் மீனவர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த கடவுள் பக்தின்னு அப்படி இருப்பாங்க. என்னப்பா தெரியல, நாகப்பட்டினம் அப்படி வந்தாமா 8000 குறைஞ்சி இப்போ போய் 827 குடும்பம் தான் நாகப்பட்டினம் பரவாயில்ல. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும். நான் படிக்கிறப்ப ரெக்டர் சொல்லுவார், we don't need numbers, we need members. எண்ணிக்கை தேவையில்லை. 10 பேராக இருந்தாலும் பக்குவமா இருக்கணும் இல்லையா? we don't need numbers, members. இருக்கிற ஆளுங்க ஒரு பக்தி விசுவாசத்தோட இருக்கணும். பரவாயில்ல. ஒரு அழகான திருவிழா. அவர் தான் முதல் 52 கிபி 72 மெட்ராஸ்ல அவர் தெரிவித்துக் கொண்டு இருக்கும் போது அவர் கொல்லப்படுகிறார். பின்னாடி அவர் சாகடிக்கிறார். பெரிய தொந்தரவா இருக்கிறார். கேரளாவில் அவர் 7 கோயில்களை கட்டியிருக்கார். 7 சபைகளை நிறுவியிருக்கார். 7 கோயில் கட்டியிருக்கார் தொடக்க காலத்திலே. அதாவது சோமையார் கிறிஸ்தவர்களே ஒரு பெரிய பாரம்பரியம் சொல்லுவாங்க. நாங்களாம் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் அவர் வெளிவந்து ரொம்ப பந்தாவும் சொல்லுவாங்க. கேரளா போனீங்க, அங்க போனீங்கன்னா வெவ்வேறு ரைட்ஸ் தான் சபைகள். சபைதான் செந்தபோசி சபைகள் இல்லை. தொடக்க காலத்திலேருந்து அவருடைய வர்றது சீரமலம், சீரமலக்காரா, யாக்குபை, இதெல்லாம் வெவ்வேறு இந்த ஆர்சியிலேயே பிரிவுகள். புரியுதா? அவங்க நம்மள மாதிரியே செய்வாங்க. பூசை கொஞ்சம் ரொம்ப லட்சியா 3 மணி நேரம் பூசை. புரியுதா? அந்த மாதிரி அதெல்லாம் தொடக்க காலத்திலேருந்து வந்து இந்திய மண்ணில் விசுவாசத்தை விதைத்தவர் யார்? முதல்ல சோமையார். புரியுதா? அவர் பைபிள் பத்தி அதிகமா பைபிள் அவரை பத்தி இல்லை. அவருக்கு பேரு திதிமு எனும் சோமையார்னு வரும். திதிமுஸ் அப்படின்னா ட்வின்ஸ் அர்த்தம், இரட்டையர்னு அர்த்தம். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியல. ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒருவேளை ரெட்டை பிள்ளையா பிறந்திருப்பார், அதுல ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம். புரியுதா? அதனால அதையே ட்வின்னு பேர் வச்சு அது ஒரு ப்ராப்பர் நேமா, அது ஒரு பொதுவான பேரை ஒரு தனிப்பட்ட ஆளோட பேரா மாறி போயிருக்கு. அதனால இயேசு கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க அப்படின்னு ஒரு வாய் வழி மரபு. ரெண்டாவது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ஒரு சில மரபுகள்ல இந்த கண்கத்தெல்லாம் செய்வாங்க இல்லையா? அது என்ன பேர் சொல்லுவீங்க? அந்த சொதவேலை அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாரம்பரியம். கொஞ்சம் வயசானவர் இயேசுவோட சேர்ந்தப்பவே சில பேர் வயசானவங்க. யாரு வயசானவங்க? சோமையாரு, ராயப்பரு, சிவியோன், இவங்களும் ஏஜ் பீப்புள். யங்ஸ்டர்ஸ்னா யாரு? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. யாரு? யூதாஸ் யோகா யங்ஸ்டர், யோகான்,
விளவேந்தர், அதாவது ராயப்பரோட தம்பி, இவங்கெல்லாம் ஒரு மைனர் கூட்டத்தில் போட்டோம். அதனால சோமையார் கொஞ்சம் வயதானவராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இந்த 12 திருத்தூதர்களுக்கு சீட்டு போட்டு பார்த்தாங்க யார் எந்த நாட்டுக்கு போறதுன்னு. சோமையாருக்கு எங்க விழுந்துச்சு? இந்தியாவுக்கு. பயப்பட்டிருப்பார். ஏன்னா ரொம்ப தூரம் அங்கேருந்து, அப்போ வந்து வசதியில் ரொம்ப தூரம், மாதக்கணக்காக கப்பலில் வரணும். நம்ம இப்பயுமே இந்தியாவை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது வெளிநாடுகள்லாம். நீங்கள் நம்ம தான் இந்தியா தான் பீத்திக்கிறோம். அமெரிக்காவில் போனால் அந்த ஈரோடுலாம் போனீங்கன்னு வச்சிங்கன்னா சரியான மரியாதை இருக்கா? புரியுதா? இந்தியன்ஸ்னால ஏமாத்துறாங்கன்னு பேர் வச்சிருக்காங்க. பொருத்தமான பேர் தான் யாக்கோபுமான். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நான் இதை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஒரு பழமொழி சொன்னாங்க, நோன் ஃபார் இந்தியானோ அப்படின்னு. இந்தியாவை போல இருக்காத. ஏன்னா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க நடிப்பாங்க, தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. நல்லா அந்த வார்த்தை சொல்றோம். ஒரு பழமொழியை வச்சிருக்காங்க, இங்கே எப்படி வந்து இந்தியானோ அப்படின்னா இந்த இந்தியாவை சொன்ன மேற்கு இந்தியர்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு இடம் பாத்திமாவுக்கு டூர் போனோம். இங்கே நம்ம சொன்னோன்னு குறைய வச்சுட்டாங்க. ஃபேமிலியாக வந்து பேசிக்கிட்டு போனோம். பேசுகிறோம், கேட்குறோம், லோன் அவங்க இந்தியாவில் வந்து தெருவில் சீக்கிரமாக போகும் தானே. சீக்கிரம் போயிட்டு அந்த காட்டில் இருக்கிறோம்ட்டு அந்த வீடுகள்லாம் இருக்குதா, மரத்தெல்லாம் என்ன இருக்கீங்களா அப்படின்னு. அது வெளிநாடுகள் அந்த மாதிரி ஒரு தாய்லாந்து போனால் இந்த ரோட்டோரம் கடைகள் போட்டுருக்க அது கண்ணாமன்னு தெரிஞ்சுருக்கேன். இந்த இந்தியன் போங்க ஒழிஞ்சு போங்க அப்படிங்கிற நம்மளால என்ன அட்டாரம் பண்ணுறதான்னு தெரியல. இந்த மாதிரி பொதுவில் வெளியில் வந்து ஒரு நல்ல தேர்டு வேர்ல்டு அப்படின்னு எப்போ 2020 இப்படி இருக்கிறப்ப 2000 வருஷத்தோட சோமையார் வர்றப்ப எப்படி இருக்கிறது அந்த ஊரா வந்திருக்கும். நினைச்சு ஊராடா இருக்கு நினைச்சிருப்பாரு. மொழி தெரியாது, யாருக்கு என்ன தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நற்செய்தி அறிவிக்கிறது ஒரு பெரிய சவால். என்ன சாப்பிடலாம், திரும்பி போக முடியாத ஒரு அவசரமா ஒரு பெரிய சவாலான ஒரு வேலை. அதுதான் நற்செய்தி அறிவிப்பின் மலரடிகள் எவ்வளவு அழகானவை. எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது எவ்வளவு கடவுள் பார்வையோட பெரிய ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? குருக்கள் கண்ணீர்கள் இந்த பாயிண்டை யோசிப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் போடுறப்ப இங்கேயா போடுறீங்க, அந்த ஊர்லையா அப்படின்ட்டு அழுவுங்க போய். சில பேர் என்ன பண்ணுங்க, சதுரங்க மாதிரி இங்கே பேசினா இங்கே போகலாம் அப்படி அரசியல் பாதத்துலேயும் உண்டு. போய் யார் வலுவானவர்களால போய் கூடு காப்பி கொடுத்து இதனால் நல்ல வார்த்தை சொல்லி விஷயம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சோமையார் நினைச்சிக்கணும், நல்லானதை நினைச்சிக்கணும். ஆனால் வந்து யாரையும் தெரியாது. ஒரு ஆள் வெளியே இருந்திருப்பார். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து காரக்கட்டோட தெரிய வேணாம் அப்படி இருந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. எந்தெந்த பேசாது கை செய்கைலாம் அப்படி காட்டி இருந்திருப்பார். அதனால ஒரு சவாலான வாழ்க்கையில இங்கே விதைச்சிட்டு அதுவும் இந்த 7 திருச்சியில் கட்டையெல்லாம் சிலுவை வச்சிருப்பாங்க. அவர் கட்டினதுல வந்து சிலுவை அவர் வந்து இறங்கின இடத்த போய் பார்க்க கேரள ஒரு இடம் இருக்கிறாங்க. அவர் வந்து கரை முதல் இறங்கின கொடுங்காடு வந்து அவர் சின்ன கோயில் வச்சிருக்கிறாங்க. அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் போட்டு காட்டுறாங்க. ஆக ஒன்று அதிகமாக பைபிள் 2 காரியம் சொல்லுது. எல்லாரும் சொல்லுவீங்கன்னா அது அவரு சந்தேகத்தோமையாக என்ன சந்தேகம், இயேசு உயிர்க்கிறத நம்பலாம் இல்லையா? இப்ப இயேசு நம்ம காலத்தை இறந்துறதா உயிர்த்துட்டாலும் ஒரு பொண்ணு வந்து சொல்லு, நீ நம்புவியா? நீ நம்புவியா அப்படிங்கிறா முடியுமா? மைண்டு போலாத போல இருக்கு அப்படின்னு அந்த சீடர்கள் 11 பேருமே நம்பல. பெண்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவர் கண்டவங்க, பெண்கள் பிதற்றுகிறார்கள், அள்ளி உடல் ரொம்ப ஈஸியா பண்ணுங்க சொல்லிட்டு பிதற்றுகிறார்கள். யாருமே நம்பல. 8 நாட்கள் தான் இயேசுவே காட்சி அளிக்கிறார். ஏன்னா 8 நாளா அவங்க திருத்த முடியாது. இயேசு உடனே வீட்டுக்கு உடனே காட்சி கொடுக்குற சீடர் 8 நாள் அப்புறம் தான் எல்லாரும் கூடி இருக்கிறப்ப வந்திருக்கிறார். ஆக 8 நாள் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரையா காட்சி கொடுத்தாரு. யாராவது விசுவாசம் உள்ளவர்களாக மதுரை மரியாவுக்கு மாறாவுக்கு தனித்தனி ஆளுக்காக காட்சி கொடுக்குற. யார் ரொம்ப நம்பினாங்களோ சீடர்கள் வழக்கம் நம்பிக்கை இல்லை. முடிஞ்சு கொஞ்சம் வாடா மீன் பிடிக்க போன கிளம்பிட்டாங்க எல்லாம். அப்ப 8 நாள் இது எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசம் வர
ஃபுல் நம்பிக்கை வந்த உடனே 8வது நாள் வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப தோமையார் பேர் அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான். தோமையார் வேணும்னா அவரை இருக்காரு. அவர் என்ன நிலையா கடந்தாலும் தம்பி செத்து போயிட்டான், ஏசுனா அவரு செத்து போயிட்டாரு, எங்க போய் தெரிஞ்சாருன்னு தெரியாது. 8 நாட்கள் 11 பேர் கூடியிருக்கு. 10 பேருக்கு ஒருத்தான் போய் சேர்ந்துட்டாங்க, 10 பேர் கூடியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்க போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பேர் வந்தார், ஆண்டவர் காட்சி வந்தார். அப்படியா? நான் நம்ப மாட்டேன், சும்மா ஏதோ குழம்பு தெரியுறீங்க, நான் நம்ப மாட்டேன், அவர் கண்டா அவளே பார்க்க மாட்டேன்ட்டு அவர் போல்டான பார்த்தா தான் நம்புவேன். அடுத்த வாரம் அவர் இவரு நிற்கிற கூட இங்கே வா, காயம் என்ன சொல்றாரு, ஒரு காத்த கையை விட்டாரோடய நம்ப மாட்டாங்க சொல்லுவோம் இல்லையா, நான் தொட்டாலும் நம்ப மாட்டேன் மாதிரி அவர் காயத்துல கையை விட்டு நிஜமான காயம் தானே பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா இயேசு வந்து நிற்கிறாரு, கூப்பிட்டு வாயா, இந்த விழாவில் உன் கையை இடு, ஏதோ இந்த கையை கீழே கையை விடும். சோமையாருக்கு கையை விட்டாரா? சொல்லுங்க, சோமையாருக்கு கையை விட்டுருப்பாரா? எல்லா படையும் சோமையாருக்கு இந்த தொட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அது தப்பு, தப்பா இல்லையா? அவர் கூப்பிட்டு ஆண்டு போயிருப்பார், கீழே இந்த வாரம் போய் கையை விட்டவா? நோ நோ பாசிபிள். அதனால அவர் வந்து அதை பார்த்த உடனே இது போதும், காயம் தெரியுது, ரத்த காயம் இருக்கு, இங்கேயும் காயம் ஓட்டையா இருக்கு, அதான் என் ஆண்டவரை என் கடவுளை அவர் கடவுள் அறிக்கையிடுறார். அவர் தான் கடவுளை அறிக்கையிடுறது, விசுவாச அறிக்கை அவர் தான் சொல்றாரு. மை லார்ட் மை காட், ஆண்டவரை என் கடவுளே. இப்ப ஏதோ பொறுப்பு தேவை, நான் பார்த்துட்டேன், கண்ணால பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த விசுவாசம் இங்க வரைக்கும் கொண்டு இந்தியா மெட்ராஸ் வரைக்கும் கொண்டாந்து இருக்கு. இல்லையா, முட்டி போட்ட ஜெபிச்ச இடம் வந்து முடியாது. அவர் வர்றப்போ ஒரு மாதா படம் எடுத்து வந்தார். அவருக்கு மாதா பிடிக்கும் போறதுக்கு ஒரு மாதா படம், சின்ன படம். அது யாரு வரைஞ்சுன்னா லூக்கா நர்சேரியா, அது ஒரு ஆர்டிஸ்ட் 6 மாதா படம் வரைஞ்சா. அது வந்து எனக்கு கூட வாங்கிட்டு வந்திருக்காரு வரணும். அதுதான் சென்னையில் வந்து அந்த ஒரு ஹெவியில சின்ன மாதா படம் லூக்கா நர்சரி வரைய சோமையார் கொண்டு வந்தது அப்படின்ட்டு ஒரு மாதா போன பாடு. இந்த மாதிரி மாதா பக்தி உள்ள ஒரு கடைசியா இந்த மண்ணில் உயர முதல் திருத்தூதர் 12 பேர் தான். நம்ம நாடுகள் 102 150 நாடுகள் நம்ம இந்திய நாடு பேர் பெற்ற நாடு. ஒரு திருத்தூதரை கால்பதியை கொண்டிருக்கும் நாடு இந்த நாடு. நிறைய புதுமைகள் சொல்லுவாங்க. இதுல கேரளாவில் வந்து அந்த ஒரு சில பிராமணர்கள் குளத்துல குளிக்கிட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்றப்ப ஒரு புதுமை செஞ்சிருக்கிறார். இந்த தண்ணி எப்படி மேலே தூக்கிறப்ப இவர் அங்கேயே நில்லுனாரு, மேலே தூக்கி போட்ட தண்ணி கீழே வரவே இல்லை. அதுதான் புதுமை, முதல் புதுமை. அதை கண்டு அவர்கள் மனம் மாறினார். இப்படிதான் புதுமைகள் மூலம் அவர் அப்புறம் நிறைய வியாதிகளை குணமாக்கி இருக்கார். அதனால சோமையாரை பாதுகாவலராக நீங்களும் நாமும் கிறிஸ்தவராக சொன்னா அவர் போட்ட விசுவாச விதை. அவரை பற்றி அதிகமா இல்லாதனால ரொம்ப ஃபேமஸ் ஆகல. இருந்தாலும் இந்தியாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த இயேசுவின் திருத்தூதர், இயேசுவின் செலக்ட் பண்ணாலும் எப்படி பெரியவராக இருந்திருக்கிறோம். அதனால அவரை கொண்டாட இருக்கணும். அவரில் இருந்த விசுவாசம் யார்கிட்ட இருக்கணும்? நம்மள்கிட்ட இருக்கணும். விசுவாசம் வந்து வெறும் பேச்சில் அல்ல, செயலில் விளங்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவசிக்கிறேன் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் தவறாட்டாம இருக்கிறது கிடையாது. புரியுதா? அதனால இந்த விசுவாசம் செயலில் வெளிப்பட வேண்டும். எப்படியெல்லாம் செயலில் வெளிப்பட வேண்டும்? காமன் செகத்துக்கு வரணும், பூசைக்கு வரணும், வருஷத்துக்கு பாவசிங்கத்தனம் பண்ணணும், தர்ம காரியங்கள் செய்யணும். சண்டைகள் இருக்கதான் செய்யணும். அதனால சண்டை போட்டு பேசாம இருக்கக்கூடாது. எங்க போனாலும் என் வாயில வந்து புரியுது, சண்டை போட்டு என்ன பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட சொன்ன உடனே பாதி பேர் மூஞ்சி விட்டு துண்டி போயிடும். புரியுதா? இப்ப ஏன்னா பூசைங்கிறது பரிகாரம், நீ செய்யறதுக்கு பரிகாரத்தான் வர. அங்கேயே சண்டை போட்டுருக்காருன்னு தான் அதனால சொல்லுவாங்க. நாளை வந்து என்ன பண்ணணும்? யாரையெல்லாம் உள்ளத்தில் பகைத்தீர்களோ அவர்களை எல்லாம் உளமாற மன்னியுங்கள். நேற்று ஒரு ஊருக்கு பூசைக்கு சுத்தாளத்துக்கு அங்கே இந்த பாயிண்ட் சொல்றப்ப தலையை புரிஞ்சுக்கிட்டுவோம். சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குன்னு. புரியுதா?
யாரை மன்னிக்க வேண்டும்? இயேசுவை போல, தோமையாரை போல தங்களை கொலை செய்தவர்களை அவர் மன்னித்தார். அதுபோல உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மனமாற மன்னிக்க வேண்டும். புரியுதா? சில பேருக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கும், ஒரு ஆளு பெரிய எதிரினாலே அந்த பேர் தான் வந்து நிற்கும். புரியுதா? ஒத்த பேர் பெருசா வாய்க்க இருக்கான், அவங்களுக்கு இருக்கான். சில பேருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், மளிகை ஜாமான் மாதிரி. அது என்ன பண்ணுறது, யாரும் தெரியல, இவர்கிட்ட பேசுறது, இவர்கிட்ட 10 வருஷம் பேசுறது அப்படின்ட்டு டாப் 10. முதல்ல என்ன பண்றீங்க, முதல் 10 வண்டி இப்போ மன்னிப்போம் சொல்லிட்டு என்ன செய்யணும்? உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்தான் இயேசு சொல்றார். புரியுதா? அதை செஞ்சுட்டு வந்து நீங்க புனிதமாயிட்டீங்க, உங்களுக்கு சுருவம் வச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நீங்க பாதி பேர் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பார். இது எப்படி சாத்தியமாகும்? புரியுதா? சில பேர் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, சொல்லிட்டு போயிருந்தீங்க, இது எப்படி சாத்தியம்? அவ்வளோ இவ்வளவு தீமை செய்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த உதவி தோல்ல போட்டு போற மாதிரி உசுரோட தான் இருக்கிறோம். அதனால இருக்கும் வரை தான் மன்னிக்க முடியும், இல்லாத பொழுது மன்னிக்க முடியாது. புரியுதா? சில பேருக்கு ரொம்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். உன் மாமியார் ரொம்ப குணப்படுத்துற, இல்லாத அக்காசம் பேசுறதே இல்லை, கொஞ்சம் தண்ணியை நன்குன்னு வைக்கிற, செஞ்சுதான் அமைக்கிற, போய் தொலைய மாட்டேன், இந்த நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் மண்டையை போட்டுருது. அப்ப என்ன நடத்த சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லு, என்ன நினைப்பீங்க? படிச்சு வச்சுட்டேன், நல்ல சொல்றதை விட போடுறது திட்டி இருக்க, ஏதோ கத்திட்டு கிடந்தாலும் காதல் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரேடியோ ஆஃப் ஆன மாதிரி நினைப்பே நினைக்க மாட்டியா? நினைப்பெல்லாம் நினைக்க மாட்டியா? அதுதான் பாயிண்ட். அதனால இருக்கிறப்ப மன்னிக்கணும், இல்லாதப்ப கேட்டுதான் மன்னிச்சு இருப்பேன் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இல்லைதான், நம்ம வாய்ப்பு கிடையாது. இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது, நம்ம இருக்கும்போது மன்னிக்கணும். அதுதான் இன்னைக்கு போகிறது பாயிண்ட். அருமையான திருவிழாவில் பேசிக்கொள்ள நற்செய்தி, நீங்க செய்ய வேண்டிய நற்செய்தி இருந்தால் ஒரே நற்செய்தி, வேற ஒன்றும் தேவை. கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்க. இந்த குழந்தையாரின் பாதுகாப்பு பராமரிப்பும் இந்த குடும்பங்கள் முழுவதும் நிரம்பி அடைய வேண்டும். புரியுதா? அவர் எப்படி வந்து எளிமையா இருந்தாலும் அது போல எளிமையில தான் இறை பிரசன்னம் உள்ளது. கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்க. குழந்தையார் உங்களை, உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் உங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் நாம் வரக்கர்களால் ஆசீர்வதிக்கிறார். நாம் கொண்டு வந்த நற்செய்தி சாட்சிகளாக வாழ உங்களை அழைக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் முட்டி போடுங்க, கையை விரிச்சுங்க, கண்ணை மூடுங்க. எங்கள் விண்ணக தந்தையை இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே எங்கள் பாதுகாவலராகிய தோமையாரை கொண்டாடுகின்ற எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் உபகாரிகளையும் உழைப்பவர்களையும் எங்களோடு வாழ்கின்ற எல்லா மதத்தவரையும் எல்லா இனத்தவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களிலே
தந்தையே, எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடன் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருவிழா சிறப்பு எல்லாம் உள்ள தந்தையாக நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுகிறேன். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மகன் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மகனை பலியில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் செய்கின்றோம். திருத்தூதரான புனித தோமையாரின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பணி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களின் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயனாகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமையாரை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்தீர். தூயாவியாரின் வல்லமையார் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கைகள் கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதரின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு உம்மை உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் வல்லமையால் அனைத்தையும் உயர்த்தி தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை விட்டுக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடைவிடாமல் ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த திருப்பலியை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் பின்னத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் உமது
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி உமை மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியால் இது உளம் மகிழ திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடலாலும் இரத்தத்தாலும் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு நித்திய காணிக்கையாக தருவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு சிறப்பாக புனித நிறைந்த கன்னிகையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலராகிய புனித தோமையார் மற்றும் எல்லா புனிதர்களோடும் நாங்கள் ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாவோமா. இவருடைய செபத்தாலும் பரிந்துரையாலும் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகம் அனைத்திற்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு அன்பு திருச்சபையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் ஆயுள் சகாயரால் ஏனைய ஆயுள்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உன் திருமணம் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் செபங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இறக்கமுள்ள தந்தையை எங்கும் சிதறந்து கிடக்கும் உடைய பிள்ளைகளை தயவாய் மூடு சேர்த்துக் கொள்ளும். உன் திருமகனின் திருத்தூதரான உடைய தோமையாரை கொண்டாடும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த திருப்பில் பங்கெடுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் வழியாக ஆசிரியரையும் அருளையும் பாதுகாப்பையும் தந்தரும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்த குருக்கள், கண்ணியர், துறவரத்தார், பொதுமக்கள், இந்த இறைவனையை அழைத்துக் கொள்ள இருப்பவர்கள், நாங்கள் திருப்பலில் நினைவு கூறும் ஆன்மாக்கள், உமக்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் எங்கள் மரணத்திற்கு பின் அங்கு வந்து அவர்களோடு சேர்ந்து உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு கொள்வோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாக உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றனர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் பாவங்களை எல்லாம் அளவில்லாத இரக்கத்தோடு மன்னிப்பது போல் நாமும் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் வரம் வேண்டி மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புனித தோமையாரை தம் திருத்தூதராக தேர்ந்தெடுத்து நம் இந்திய மண்ணுக்கு அனுப்பி வைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் அளிக்கும் இந்த அன்பு விருண்டு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். என்னை உங்கள் தோழியில்
சுமந்து காத்தவா சோகம் என்னை வாட்டும் போது மனதில் ஒரு வீரல்லவோ என்னை உந்தன் நித்தம் வைத்து காத்தவா என்னை தேடியாமுதம் தந்து எனக்காயிருக்கும் இயேசு என்றும் எனக்காயிருக்கும் இயேசு துணவாய் வந்த இயேசு என்றும் முன்னும் உயிர் தருவார் இதயம் வாழும் இயேசு இன்று அப்பத்தின் வழியில் வருவார். அன்பர் என்னை நகைக்குவே பகைவர் என்னை பகைக்குவே என்னை உந்தன் நிழலினில் நாடும் வைத்து காத்தவா நண்பர் என்னை வெறுக்கும் போது உறவில் விரிசல் எழுந்த போது என்னை உங்கள் கண்மணியாய் நித்தம் எண்ணி காத்தவா என்னில் வந்து நெஞ்சம் தங்கி என்னை தேற்றி அமுதம் தந்து எனக்காயிருக்கும் இயேசு என்றும் எனக்காயிருக்கும் இயேசு உணவாய் வந்த இயேசு என்றும் முன்னும் உயிர் தருவார் இதயம் வாழும் இயேசு இன்று அப்பத்தின் வழியில் வருவார். கதவை திறந்து வைத்து எல்லாம் மாறுமே இதய கதவை திறந்து வைத்து எல்லாம் மாறுமே உதயம் காண உரை தந்த மரியா அன்பின் உறவே நிறைவே அன்பின் நிறைவே உணவாய் வந்த இயேசு என்றும் முன்னும் உயிர் தருவார் இதயம் வாழும் இயேசு இன்று அப்பத்தின் வழியில் வருவார். சிறகை இழந்த பறவை எனவே அனைத்தும் இழந்து தவித்தவே என்னை உந்தன் தோளில் நாளும் சுமந்து காத்தவா சோகம் என்னை மாற்றும் போது மனதில் ஒரு இழந்த போது என்னை உந்தன் நித்தம் வைத்து காத்தவா.
திருவருகில் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டெழும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு இறங்கியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடும். ஓனமே இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை அழைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் அல்ல எனக்கு கட்டளையிட்ட மிக அழகாக இந்த ஆண்டு திருவிழா நிறைவேறுகிறது. மின் அலங்காரங்களோடு மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். இதை முன்னின்று நடத்துகின்ற ஒரு பெரியவர்கள் மற்றும் இதற்கு உதவி செய்யும் நன்றுடையாளர்கள், ஒத்துழைப்போர்கள், உழைப்போர்கள் அனைவருக்கும் இடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நாளை முதல் சனிக்கிழமை காலையில் மாதரசி மாதா ஆலயத்தில் நடைபெறும். நாளை மாலை இங்கே கொடியிறக்கமும் திருப்பொழி நடைபெறும். பங்கு ஆலயத்தில் நாளை திருப்பொழி இருக்காது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க மறை மாவட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது மொத்தம் 90 மாவட்டத்தில் 97 பங்கு நம்ம பங்கு போடணும். ஒவ்வொரு பங்கும் மறை மாவட்டம் எழுதி போடணும். எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் அந்த ஒரு குழு அமர்ந்து எதை இந்த வருஷம் செய்யலான்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அந்த வருஷம் ப்ராஜெக்ட் செய்வாங்க. இந்த கோயிலை புதுப்பிக்க கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு ஜனம் சொல்லுவோம். கோவிலுக்கு சீக்கிரம் வேலை ஆரம்பித்து நடக்கும். சேர்ந்து செவிப்போம். நீங்கள் நினைக்கிற எங்கள் தந்தையே, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை நற்கருணையாக இந்த அருட்சாதனத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமையாருடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனும் விசுவாசத்தினால் கண்டுகொள்ளவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர்கள் தலைவனைக்கு ஆமேன் என்று பதிப்பாடணும். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமையாரின் மகிமைக்குரிய புண்ணியங்களால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலரான உதவி உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் விண்ணக வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக.
உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித சோமையார் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. That's